Hey boys, so welcome back to another video. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் வந்து போடுறது வீடியோ தான். டென்ட் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்த டென்ட்டு, சிவா ப்ரோ கொடுத்த டென்ட்டை ஜஸ்ட் அன்பாக்சிங் மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்றத. ஜஸ்ட் செக் இட் அவுட். ஃபர்ஸ்ட் திங், நம்ம அந்த பேக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக்லேருந்து நீங்கள் மொதல் டென்ட்டை எடுக்கணும். டென்ட்டை எடுத்ததுக்கப்புறம் கட்டி வச்சுருந்தாரு. ஸோ அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் அன்ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அங்கே வந்து ஸ்டிக்கு மாதிரி ஒரு பண்டல் மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இழுத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இன்டர்லாக் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அழகாக. தென் 1 by 1 அதை எடுத்து வச்சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ கிராஸ் இன்ட்டு மாதிரி போடுற மாதிரி வரும் மேலே. ஸோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்து செம்ம வெயில். கேமராவை ஆஃப் பண்ணது எனக்கே தெரியல, நடுவில் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கேன் போல். அது என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். ஸோ தென் மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் வந்து டென்ட்டை எப்படி ப்ராப்பராக போடுறது வீடியோ வந்து ரெக்கார்டே ஆகலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வ்ளாக்லேயும் வீடியோ போடுவோம். ஸோ அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். பேசிக்காக இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எப்படின்றத இந்த டென்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஒரு லேயர் இருக்குல்ல, ஸோ அந்த லேயரை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே அந்த லேயர் எங்கே வருமேன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அது இல்லவே இல்லை. தென் அப்புறம் தான் ஒழுங்காக பார்த்ததுக்கப்புறம் தான் அது மேலே இருக்கிறது வந்து ரைன் கவர் லேயர். ஸோ ஓகேவா, ஸோ ரைன் கவர் லேயர் தான் அது. தென் அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வேறு ஒரு பூச்சி இருந்தது மக்களே. நீங்கள் அதை பார்க்கல, தட்டி விட்டேன். செம்ம ஒரு பூச்சி அங்கேயே இருந்திருக்கு. ஸோ அது தள்ளி விட்டதுக்கப்புறம் தான் என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஓகே ஃபைன், அது இருக்கட்டும். பார்த்துட்டு இருக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாதவங்க பண்ணிவிடுங்க. தென் நான் கீழெல்லாம் பார்த்தேன். கீழெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. ஸோ அந்த குவாலிட்டி, பில்டு குவாலிட்டிலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஸ்லீப்பிங் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தூங்க முடியுமான்னு கேட்டால் என்னால் தெரியல. மேபி ட்ராவலோட ஒரு டயர்ட்னஸில் நீங்கள் வேணால் தூங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, நீங்கள் நார்மலாக வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே நான் வெயிலில் இருக்கிற போது பரவாயில்ல கைஸ். வெயிலில் இருக்கும்போது உள்ளே வந்து வெயில் கம்மியாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா கம்பேரிட்டிவ் வெளியே இருக்கும் போது உள்ளே இருக்கிற ஃபீல் வந்து நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து வெயில் தெரியல. ஸோ பெஸ்ட்டு தான். ரைனில் இதை காப்பாற்றுறதுக்கு மேலே லைன் லேயர் போடணும். பட் நீங்கள் லைன் லேயர் போட்டாலுமே சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே வரத்துக்கான பாசிபிள் நிறையவே இருக்குது. அதனால் இதை மட்டும் நம்பி வந்து நம்ம போய்ட்டு பண்ணிட முடியாது. சேஃப்டிக்கு நம்ம ஒரு நிழலாக இருக்கிற இடத்துல இல்லை ஏதோ ஒரு மறைவாக இருக்கிற இடத்துலையோ டென்ட்டு போகிறது பெட்டர். ஸோ ஓகேவா. ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டு வீடியோ ஆஃப் ஆகிடுச்சுன்னு கையோடு எடுத்துகிட்டு வந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே லேயரு. ஸோ அது போடாமல் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி வந்து இன்டர்லாக் பண்ணுறதுனா வெறும் சிம்பிள், ஈஸி கைஸ். ஸோ ஒன்றுமே இல்லை. ஒரு கம்பி முதல்ல வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லாக் மாதிரி சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த லாக் அந்த இழுத்து அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, ஸோ அதில் போடணும். அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்தாண்ட சைடு அதே மாதிரி ஒன்று இருக்கும், அதில் மவுண்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்போசிட் சைட்லேயும் மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே இது பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் நவராமல் இருக்கிறதுக்கு ஆணியும் இருக்குது அது பேக்லேயே. ஸோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து உள்ளே இருக்க டென்ட்டை நிற்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஹூக்கு மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் ஹூக்கை வந்து புல் பண்ணிங்கனாவே போதும். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஆனால் அது ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். ஒரு 2 to 3 பேர் தாராளமாக தூங்கலாம். 2 பேர் தாராளமாக தூங்கலாம். 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலாம். அந்தளவுக்கு பெருசு. பட் ஆனால் நான் இதில் ஒரு ஆளாக தான் இருக்க போகிறேன். ஸோ செக் அவுட் எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் நான் வந்து இந்த டென்ட்டை போட்டு யூஸ் பண்ணி ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ண போகிறேன். வாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டா விஷுவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வெளியே எந்த அளவுக்கு வெயில் இருந்தது, உள்ளே எந்த அளவுக்கு வெயில் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ ரைட் நவ் பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். உள்ளே வெளியே எவ்வளோ இருந்தது உள்ளே. ஏன்னா இது ஒயிட் கலரில் க்ளோசிங் இருக்குன்னா ஒயிட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, உள்ளே இன்டர் ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸு. இது பிளாக்காக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே வாங்கிடும். அதனால் இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ தென் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணும் போது இங்கேருந்து ஓப்பன் ஆகாமல் டேரெக்டாக ஒரு ஹில் ஸ்டேஷன்லேருந்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு டீ கப்போடு